பெண்கள் என்றால் பலம், பொறுமை மற்றும் வெற்றிக்கான நம்பிக்கை. வாழ்க்கையின் எந்த துறையிலும் முன்னேற தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியம். டாக்டர் ஷாலினி தேவி ராமச்சந்திரன் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். மருத்துவத்துறையில் மகத்தான சேவை செய்யும் இவரின் பயணம் தன்னம்பிக்கையால் எது வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கான சான்றாகும். ஒரே நேரத்தில் மருத்துவராகவும் உடற்பயிற்சி பயிற்றுனராகவும் மற்றும் மகளிர் அழகி போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த இவரின் வாழ்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை அளிக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷாலினி. இப்போ மிஸ்ஸஸ் மலேசியா வேர்ல்ட் 2024 அண்ட் நான் 2 அவார்ட் ஜெயிச்சு வந்திருக்கேன். மிஸ்ஸஸ் வேர்ல்ட் பேஜன்ல யூஎஸ்ல அம்பாசிடர் அவார்ட் as well as பெஸ்ட் நேஷனல் காஸ்டியூம். 38 years old. என்னன்னா நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன். ஆனால் எவ்வளோ வெயிட்னா 124 kgsக்கு லெவலுக்கு நான் வந்தேன். ஸோ எனக்கு இனிப்பு நீர் இருக்கு, பிகாஸ் இருக்கு, ஹைப்போதைராய்டு இருக்கு. நான் கான்ஃபிடென்டான பிள்ளையே இல்லை. நான் கொஞ்சம் ரிசர்வ் கேஸ் தான். பின்னாடியே இருப்பேன். கிளாஸில் ஸ்பேக்ஸ் போட்டிருப்பேன். நானே கான்ஃபிடென்ட் தொலைஞ்சேன். அந்த தொலைச்சிட இப்போ திருப்பி நான் ரிவார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ரிவார்ட் தான் மிஸ்ஸஸ் மலேசியா வேர்ல்ட். ஆனால் இவ்வளோ மாறுவேன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அழகாக வரணுக்காக வெயிட்டு குறைக்கல, எனக்கு நல்லா வாழணும். தன்னுடைய உடல்நல பிரச்சனைகளை தகர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் வழி தனது எடையை 124 கிலோகிராமில் இருந்து 60 கிலோகிராமிற்கு குறைத்துள்ளார். இது வெறும் உடல் மாற்றமல்ல, ஒரு மனமாற்றம். நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணம். அவர் இன்று ஒரு மகத்தான மருத்துவ நிபுணராகவும் உலகளவில் பெண்களின் உற்சாகத்திற்கான ஊன்றுகோலாகவும் திகழ்கிறார். ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி வாழ்ந்தேன்னா அது ஃபுல்லாக மாற்றணுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் பண்ணேன். பிகாஸ் நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா என்ஜாய் பண்ணுவேன், நல்லா தூங்குவேன். எக்ஸசைஸ் வாழ்க்கையில் செஞ்சதே இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த 4 ஸ்டெப் மாற்றணுக்காகவே எனக்கு ஃபர்ஸ்ட் நோக்கம். ஸோ எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி உருவாக்குனேன்னா, நான் மீரை போய் டெய்லி பார்ப்பேன். I would tell to myself, Shalini, you are here for a reason, you can do it. You do it. You show yourself that who you are. There is a power inside of you. Prove to everybody. அது நான் டெய்லி என் மந்த்ரா மாதிரி நான் சொன்னேன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடணும். பிகாஸ் எப்போதுமே எல்லாருக்கும் உங்கள் பேர் அட்ரஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க தானே. நான் யூஎஸில் மலேசியா தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஓ, நீங்கள் என்னை மலேசியா கூப்பிடுறீங்க தானே, கண்டிப்பாக என்னாச்சும் ஜெயிச்சு தான் நான் வருவேன். அப்படி தான் என் நேஷனல் டைரக்டருக்கு நான் சொல்லி தான் நான் கிளம்புனேன் மலேசியாருந்து. அங்கே போய் எனக்கு 2 அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஒன்று நேஷனல் காஸ்டியூம், நம்மளோட நேஷனல் காஸ்டியூம் புத்ரி மம்பாரு மலேசியா. அப்புறம் அம்பாசிடர் அவார்ட். நான் நினைக்கவே இல்லை மலேசியான்னு சொல்லுவாங்கன்னு. பிகாஸ் த ரெஸ்ட் ஆஃப் த 40 கண்ட்ரிஸ் அங்கே இருந்த லேடிஸ் எல்லாம் பவர்ஃபுல். அவங்க ஒரு அம்மா, ஒரு கிராண்ட் மதர், அந்த டைட்டெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ப்ரௌட்டாக கற்றுனாங்க மலேசியா அந்த வார்த்தை. இட் ஃபெல்ஸ் வெரி ப்ரவுட். ஸோ எல்லா உமனுக்கு, ஆல் மலேசியன்ஸ், இது என்னோட ஹம்பிள் அட்வைஸ். நான் 38 years old இவ்வளோ சாதிக்கிறேன்னா என்ன காரணம்னா தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி, சப்போர்ட், லவ் அண்ட் வித் ஆல் கிரேஸ். ஸோ நீங்கள் எப்போதுமே ரிமைண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு 1 ஸ்டெப் எடுத்திங்கன்னா 10 ஸ்டெப் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் குடும்பம். 2வது, ஏஜ் இஸ் நெவர் அ ஃபேக்டர். எந்த வயசு இருந்தாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். 3வது, எப்போதுமே மன நிம்மதி தேடுங்க. அதை எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ மன நிம்மதிக்காக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்யணும். 4வது, டைட்டில் டசன்ட் கேரி எனிதிங். நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு கிராண்ட் மதராக இருக்கலாம், ஒரு ஒய்ஃபாகவும் இருக்கலாம். நீங்களாக தான் இருக்கணும். பிகாஸ் அந்த டைட்டில் just gives you an example, but it doesn't gives you a life. The life comes from who you are. Last but not least, to all the women who are interested in beauty pageant, remember, age is never a challenge, being married is never a challenge, but you have to carry yourself gracefully because you are representing the country. இந்த மகளிர் தினத்தில் உங்கள் கனவுகளை நினைவு கூறுங்கள். பெண்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் என்ற சக்தி உள்ளது. உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு உங்கள் சாதனைகளை உலகத்திற்கு ஒரு உத்வேகமாக மாற்றுங்கள். பெண்களின் ஆற்றல், உறுதி மற்றும் விடாமுயற்சியை கொண்டாடும் இந்த நாளில் பெண்கள் அனைவரும் முழு சக்தியுடன் முன்னேற உறுதி செய்யுங்கள். நாடளவில் இன்று மகளிர் தினத்தை கொண்டாடும் அனைவருக்கும்
மக்கள் ஓசையின் மகளிர் தின வாழ்த்துக்கள்.